ஐபிஎல் 2026 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் பண்ண போற ஒரு முக்கியமான பிளேயர். அவர் நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்கட்டும், ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ரெண்டுக்குமே விளையாடுறாரு. அவர் யாரு அதை பத்தியும், அதை தவிர நம்ம ஷியோம் துபே அவரோட பவுலிங் வேற லெவலில் கலக்கிருக்காரு இந்த ஏஷியா கப்பில், அதை பத்தியும் வீடியோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதாவது இரானி டிராஃபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. விதர்பா வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் மோத போறாங்க. விதர்பா கிரவுண்ட்ல தான் நடக்குது இந்த மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தா நாளைக்கு ஒரு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க. அண்ட் இந்த எதுல ப்ரோ பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்லயே பார்த்தா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. நம்ம ருத்ராஜ் கேக்வாடா இருக்கட்டும், கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ், ஷேக் ரஷீத், 4 சிஎஸ்கே பிளேயர் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. கண்டிப்பா இதுலயே ஒரு 3 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. கண்டிப்பா அதுல நம்பர் 1 ருத்ராஜ் கேக்வாட் கண்டிப்பா விளையாடுவாருங்க. இதுல டவுட்டே இல்ல சொல்லணும். இன்னொன்னு அன்ஷுல் கம்போஜ், இன்னொன்னு கலீல் அகமது, இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம். இதுல டவுட்டா இருக்க ஒரே பிளேயர்னா ஷேக் ரஷீத் தான். பாப்போம் ஷேக் ரஷீத்துமே விளையாடுறாரான்னு. ஷியோம் துபே வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காருங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பவுலிங்ல. அதுவும் இந்தியன் டீமுக்குன்னு தூபே பவுலிங் போட வந்தாருனாலே கலக்கிருக்காரு. அதுவும் விக்கெட்ஸ் தூக்கி கொடுத்திருக்காரு முக்கியமான டைம்ல. எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு விக்கெட் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் உள்ள வந்தாருன்னா தூபே கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. யூசுவல் ஷியோம் துபேயோட பேட்டிங் பத்தி நம்ம சொல்லவே முடியாதுங்க. வேற லெவல் விடுவாரு. அவருக்கு இந்த ஏஷியா கப்ல அவ்வளோ பேட்டிங் டைம் கிடைக்கல. ஆனா நேத்து கிடைச்சிச்சு. அதை கண்டிப்பா யூஸ் பண்ணாரு சொல்லணும். அதுவும் திலக் வர்மாவோட அந்த ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்ல இருந்திருப்பாரு. அண்ட் அவரு பாத்தீங்கன்னா ஒரு 33 ரன்ஸ் ஆஃப் 22 பால்ஸ் அடிச்சிருப்பாரு. அதுவும் மெயினான சிக்ஸர்ஸ்ல அடிச்சாரு. ஸ்பின்னர்ஸ் ஒரு டேக் ஆன் பண்ண வேண்டிய டைம்ல அந்த ஒரு 2-3 சிக்ஸர்ஸ் அடிச்சு அந்த விக்கெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஏறாம பாத்துக்கிட்டாரு ஷியோம் துபே. கண்டிப்பா சொல்லணும் துபே மச் பெட்டர் தென் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல அவர் வந்ததுக்கும் இப்ப அவர் இருக்கிறதுக்கும் மச் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்காரு கண்டிப்பா சொல்லணும். அதுக்கு தோனியுமே ஒரு காரணம் நம்ம ஆப்வியஸா சொல்லியேதாங்க ஆகணும். அண்ட் அவரா இருக்கட்டும், சிஎஸ்கே அவர் மேல நம்பிக்கை வச்சதா இருக்கட்டும், அவருக்கு அப்புறம் ஓன் பண்ணாங்க சிஎஸ்கேல. அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பின் ஹிட்டர்னு இவருக்கு பால் போடுறதுக்கு ஸ்பின்னர்ஸ் பயந்தாங்க ஒரு காலத்துல ஐபிஎல். ஷியோம் துபே ஆப்வியஸா ஒரு பிக் மேட்ச் பிளேயர் மாதிரி தாங்க இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான மேட்ச்ல கலக்கி கொடுத்திருக்காரு. அந்த 23 ஃபைனல் மறக்க முடியாது. அங்க ஒரு 32, அப்புறம் T20 வேர்ல்டுக்கு அப்புறம் லாஸ்ட் இயர்ல ஒரு 27, இப்ப என்ன முந்தா நேத்து ஏஷியா கப்ல ஒரு 33ன்னு ஒரு முக்கியமான மேட்ச்ல எப்ப இந்தியாவுக்கு தேவைப்படுதோ சிஎஸ்கேக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ஷியோம் துபே வரக்கூடிய வருஷங்கள்ல சிஎஸ்கேல இன்னுமே பார்த்தா நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. இல்ல டவுட்டே இல்ல சொல்லணும் 100%. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ்ல பாக்கலாங்க. 2026 ஆக்ஷன் இன்னும் கோடி சீட்ல வரப்போகுது. இன்னும் ஒரு 2 மாசம் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ஒரு மினி ஆக்ஷன் நடக்க போகுது ஐபிஎல் 2026க்கு. அதுல பாத்தீங்கன்னா இவர் மேல சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கண்ணு இருக்குங்க. அதாவது டார்வின் ஃபெரேரா. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹோல் சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், ஜோபக் சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும், இவரை சிஎஸ்கேல கொண்டு வாங்கப்பான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க டார்வின் ஃபெரேராவை. ஏன்னா அந்த அளவுல ஜோபக்கா இருக்கட்டும், டெக்சாஸ்க்கு அதுவும் இப்ப விளையாடுறாரு பாத்தீங்களா அந்த எம்எல்சில வேற லெவல்ல ஒரு நாக் விளையாட்டு இருப்பாரு. அது தவிர அவரோட டொமஸ்டிக் ஃபார்மே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இப்பவுமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல ஒரு 100 போட்டிருக்காரு. அதுவும் அவர் தான் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸோட கேப்டனாவும் இருக்கு. இவர சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல கண்டிப்பா இவரை கொண்டு வரணும்னு நிறைய ஃபேன்ஸ் சொல்றாங்க. எனக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்குமா கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் சொல்லணும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் டார்வின் ஃபெரேரா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்காருங்க. 75 லட்சம் கொடுத்து அவர் போன ஆக்ஷன் எடுத்துட்டாங்க டெல்லி. அவரை ரிலீஸ் பண்ணுவாங்களா? அவர் அது மாரி இந்த மாரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இவரை எப்படிங்க அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க? அது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு 50-50 கால் தான் சொல்லணும். பை சான்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லி டார்வின் ஃபெரேராவை ரிலீஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல சிஎஸ்கே கண்டிப்பா இவருக்கு ஒரு பிட்டிங் வார் நடத்துவாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பேட்டிங், பவுலிங், விக்கெட் கீப்பிங், ஃபீல்டிங்னு எல்லாத்துலயுமே ஒரு தரமான பிளேயர் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயருங்க நம்ம டார்வின் ஃபெரேரா. அவர் உள்ள வந்தாருன்னா டவால் ப்ரூவிஸ், டார்வின் ஃபெரேராவோட காம்போ நினைச்சு பாருங்க. சிஎஸ்கேல கூட ஷியோம் துபேன்னு 3 6 ஹிட்டர்ஸ் ப்ராப்பரா சிக்ஸஸ் அடிக்க முடியும். அண்ட் அவங்க இருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தருக்கு மாட்டினாலும் இன்னொருத்தருக்கு மாட்டிச்சுன்னா அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. சிஎஸ்கே கை பக்கம் சொல்லணும். எல்லாமே நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டார்வின் ஃபெரேராவை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஎஸ்கே கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சுட்டு சிஎஸ்கே அவரை எடுக்க போகணும். அவர் அவ்வளவு ஈஸியாவும் கிடைக்க மாட்டாரு. அவருக்கு பீட் பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸ் ரேட்டை ஏத்தி விட வச்சு பார்ப்பாங்க. அண்ட் அதுலயுமே சிஎஸ்கே ஃபைட் பண்ணி டார்வின் ஃபெரேராவை எடுத்தா என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்வியஸா நல்லா இருக்கும். ஆப்வியஸா இன்னும் ரொம்ப நாட்கள்லாம் இல்ல கைஸ். அண்ட் கூடிய சீக்கிரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட்ஸுமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மினி ஆப்ஷனை பத்தி அப்டேட் வரும். அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் லிஸ்ட் எப்ப டீம் சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல அப்டேட் பண்ணலாம் நம்ம சேனல்ல வந்துச்சுன்னா. அண்ட் அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுனா லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம எல்லோ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்ப இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன். ஸ்டே டியூன் கைஸ்.